ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதீவ சக்தி பாய்ந்த கருங்குட்டி சாத்தானுடைய ரகசியம்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கருங்குட்டி சாத்தானுடைய டாப்பிக்கே இந்த வீடியோவில் போடுறேன்னு எண்ணம் எனக்கு வந்து, நம்ம கோயில் நிறைய பேர் கோல் பண்ணி கேட்பாங்க, இந்த கருங்குட்டி சாத்தானோட திரீஷை கொடுக்குறீங்களா சாமி, இல்லைன்னா குட்டி சாத்தான் திரீஷை கொடுக்குறீங்களா அப்படி கேட்பாங்க. நீங்கள் இந்த கருங்குட்டி சாத்தானை குறித்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதாவது 390 குட்டி இருக்குது இல்லையா, அதில் மூத்த குட்டி தான் கருங்குட்டின்னு சொல்கிறது. அப்போ இந்த கருங்குட்டியோட ப்ரெசன்ஸ், அதாவது கருங்குட்டி சாத்தான் உள்ளாங்க எல்லா குட்டி சாத்தானுமே ஒரு அனுகிரகமாக நமக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கருங்குட்டி சாத்தானை உபாசனை பண்ணுறவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை தான் கருங்குட்டி சாத்தான். சரிங்களா? அதுக்கு ஒருபாடு உபாசன விதிகள் இருக்கு. அந்த விதிகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது வேற ஏது தேவதையும் பண்ற மாதிரி கருங்குட்டி சாத்தான் பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன்னா, இந்த கருங்குட்டி சாத்தா வந்து மலவார் மக்கள், ஏன்னா மலையோர பகுதியில் இருக்கிற ஆளுகளுடைய குலதேவதை, அதே மாதிரி இந்த மீனவர்களுடைய தேவதைன்னு சொல்லலாம். இது வந்து கேரளாவில் திரிஷூர், கொடுங்கலூர் இந்த பாகங்களில் தான் இந்த கருங்குட்டி சாத்தானை கூடுதலாக கும்பிட்டு வராங்க. இந்த கருங்குட்டி சாத்தானை வச்சு ஒருபாடு மந்திர கர்மங்களுக்கு ஏவல் பண்ணுவாங்க. அது இந்த கருங்குட்டியை வச்சு தான் பண்ணுறது. கருங்குட்டி சாத்தானோட பூஜை விதி வந்து அசைவ முறைகள் தான். அப்போ ஏவல் செய்யறதுக்கும் ஏவல் செய்ததை எடுக்கிறதுக்கும் திருப்பி அனுப்புறதுக்கும் எல்லாமே கருங்குட்டி சாத்தான் யூஸ் பண்ணுவாங்க. பின்ன இந்த சாமிக்கு கெட்டு விழுகுது இல்லையா, சிலவங்க சாமி உறைவாங்க, யாராவது கெட்டி வச்சிருப்பாங்க நல்லா சொன்னாலும் அந்த கெட்ட அழிக்கிறதுக்கும் கருங்குட்டி சாத்தான மந்திர பிரயோகத்தில் யூஸ் பண்ணுவாங்க. பின்ன கருங்குட்டி சாத்தானோட மந்திர தீஷை இல்லைன்னா மந்திரங்கள் நம்ம இங்கே பூஜை கழிக்கும் போது களம் வரைச்சு தான் நம்ம இங்கே பண்ணுவோம். கருங்குட்டி சாத்தானோட சித்திரம், அதாவது நம்ம விஷ்ணுமாயா சாத்தனுக்கு வந்து எப்படி நம்ம எருமை, அதாவது மகிஷம் வாகனமோ அது மாதிரி இது வந்து காளமாடு தான் கருங்குட்டி சாத்தானோட வாகனம். அப்போ அந்த களம் வரைச்சு அதை வந்து ரூபக்களம்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரூபக்களம் வச்சுட்டு தான் இதுக்கு பூஜா விதிகள் பண்றது. அப்போ இந்த மந்திரங்கள் பூஜா விதிகள் இதெல்லாம் யூடியூபு இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் அதில் கேட்டுட்டு தயவு செய்து இது பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப் முகாந்திரம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு கோல் பண்ணுறாங்க. அதுக்காகத்தான் நீங்கள் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து அந்த பூஜை முறைகளை பார்த்து உங்களால் அது செய்ய முடியுமா? ஏன்னா நீங்க ஒரு கணபதி எடுக்கிறீங்க, வழிபடுறீங்க, உங்களால முடியும். அதுக்கு உங்க அடுத்த தலைமுறையும் இந்த சாமியை கொண்டு நடக்கும். ஆனா கருங்குட்டி சாத்தான் அந்த தேவதைகள் எல்லாம் அடுத்த தலைமுறை சிலப்ப பயந்துக்குவாங்க, அதை கொண்டு நடத்த மாட்டாங்க. அப்படின்னு எல்லாம் வரும்போது அது ரொம்ப அடி வரும். அதனாலதான் இந்த சாத்தானாலே பயந்துக்கிறாங்க. ஏன்னா குலம் அழிக்குவதும் ஆக்குவதும் குட்டி சாத்தான், கருங்குட்டி சாத்தான் செய்யும். அப்ப இந்த கருங்குட்டி சாத்தான் மந்திரம் எடுக்கிறவங்க தெரிஞ்சு புரிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லாம கருங்குட்டி ஏவல் செய்யக்கூடியது எதுவும் கொடுக்கக்கூடியதுங்கிற எண்ணத்தால தயவு செய்து கருங்குட்டியோட இதை எடுக்காதீங்க. அது தெரிஞ்சு புரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட தத்துவங்கள் புரிஞ்சு நீங்க எடுங்க. அப்போ இதோட மந்திரம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நண்பர்களே.